நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இதை என்னோட சேனலில் இந்த ஸ்ட்ரேஞ்ச் டாக்ஸில் நான் சொல்லிட்டேன். முக்கியமான ஜேர்னலிஸ்ட்டை தாவேகாவுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை அனிட்ராப் பண்ண போகிறாங்கன்னு 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இவங்க மோட்டிவ் என்னன்னா, முக்கியமான பத்திரிகையாளர்கள், முக்கியமாக விஜய் பற்றி நல்லா பேசுகிற எல்லாரையுமே அந்த வலையில தான் நாஞ்சில் சம்பத்தும் போய் விழுந்திருக்காரு. ஃபெலிக்ஸ் முதற்கொண்டு எல்லாரையுமே 1000 விமர்சனங்கள் விஜய் மேல இருக்கட்டுங்க. பட் ஆனா இன்னைக்கு அவர் பேசுனதுல அவரோட கண்ணில் பவர் பாக்குறேங்க அப்படின்னா போதும். இதேதான் இப்ப ஆடியன்ஸோட மைண்ட் செட் இவரு சொல்லிட்டாரா அப்படின்னு அந்த அந்த ட்ரஸ்ட், மக்களோட இப்ப இவங்களுக்கு வேணும். அந்த நபரு அதிமுகவுல வாங்குறாரு, திமுகவுல வாங்குறாரு, தாவேகாவுல வாங்குறாரு. மூத்த பத்திரிகையாளர் தானே. என்னை விட ஒரு 2-3 வயசு முன்ன பின்ன இருக்கலாம், 90% அதிகமா இருக்கலாம். செங்கோட்டையன் கட்சியில சேரும் போது சம்பந்தம் இல்லாம இங்க எல்லாரும் கேக்குறாங்க, என்ன மாற்று கட்சியில இருந்து வந்தோடனே பதவியா கேள்வி கேட்கும் போது ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் ட்ரெண்ட் ஆகுது. அந்த ஷார்ட்ஸ் என்ன அப்படின்னா, வணக்கம், இன்னைக்கு நம்ம தோழர் சேகரா இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு ஒரு புது விஷயத்தை பத்தி அவர் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறாரு. வாங்க பேசுவோம். வணக்கம் தோழர். வணக்கம். ஏதோ ஹனி டிராப் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனை நேற்று லீக் பண்ணிருக்கீங்க. ஒரு வட்டமே, ஒரு சர்க்கிளே நான் இருக்கேனான்னு கால் பண்றாங்க, கேக்குறாங்க, அலறாங்கன்னு ஒரு தகவல் உண்டு. என்ன விஷயம்? முதல்ல அது பேசிக்கா என்ன விஷயம், என்ன டிராப்? பேசிக்கா நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இதை என்னோட சேனலில் இந்த ஸ்ட்ரேஞ்ச் டாக்ஸில் நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி முக்கியமான ஜேர்னலிஸ்ட்டை தாவேகாவுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை அனிட்ராப் பண்ண போகிறாங்கன்னு 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். சொல்லும் போதே டேட்டு மென்ஷன் பண்ணியே சொல்கிறேன். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி அந்த பீக்கெல்லாம் ஓஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே நான் போட்டேன். அப்ப சொல்லும் போதே இது ஜனவரி மாசத்துல இதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெளிவா டேட்டோடவே சொன்னேன். இப்ப அதுக்கான வேலைகள்லாம் அங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நமக்கு அங்க சோர்ஸ்லாம் இருக்கும்ல, அவங்க ஏன் ஜனவரி மாதத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க? ஏன்னா ஜனநாயகன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஜனநாயகம் முடிஞ்சிரும், ரிலீஸ் ஆயிடும், எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த டைம்ல நினைச்சாங்க. இவங்க மோட்டிவ் என்னன்னா, முக்கியமான பத்திரிகையாளர்கள், முக்கியமா விஜய் பத்தி நல்லா பேசுற எல்லாரையுமே அந்த வலையில தான் நாஞ்சில் சம்பத்தும் போய் விழுந்திருக்காரு. அவர் மேடையில அடின்னு அடிச்சிட்டு இருந்த நாஞ்சில் சம்பத்தை வாங்கி தூக்கி மூளையில போட்டு வச்சு ஃபெலிக்ஸ் முதற்கொண்டு எல்லாரையுமே. இப்ப யாரு கொண்டு போனாங்கன்றது முதற்கொண்டு நான் சொல்லிடுறேன். என்னன்னா, ஃபெலிக்ஸ் அவர்கள் எங்க தாவேகாவை அடிச்சாரு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு இதுவா அதாவது முக்கியமான நான் சொல்றேன், இந்த பத்திரிகையாளர்களை உள்ள சர்க்கிள்ல கொண்டு வர லாபியை சொல்றேன். அடிக்கிறவங்க எல்லாருமே இவங்க மோட்டிவ் ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு பத்திரிகையாளரை ட்ராப் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள அம்பலப்படுத்துறது இல்ல, அவங்கள விஜய்க்காக பேச வைக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், யாராவது ஒரு ஜேர்னலிஸ்ட் வச்சுக்கலாம். அவர் கடுமையா விமர்சனம் பண்றாரு. விஜய் எல்லாம் ஒரு மனுஷனா, மனிதாபமற்றவர், கரூர்ல நேர்ல போல அப்படின்னு வைக்கிறாரு, எல்லாம் வச்சிடறாரு. எலெக்ஷன் டேட் அறிவிக்கிற வரைக்கும் பயங்கரமா அடிக்கிறாரு. அது ஒரிஜினா புஷியானது எல்லாம் அடிக்கிறாரு. எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சிட்டாங்க. விஜய் ஒரு தொகுதியில போய் பேசுறாரு, சும்மா ஒரு வார்த்தையை பேசுறாரு. அப்ப அந்த நேரத்துல இந்த ஜேர்னலிஸ்ட், நான் விஜய் விமர்சனம் பண்ணியிருக்கேன், பட் ஆனா இன்னைக்கு விஜய் பேசுனது எனக்கு சரின்னு தோணுது. இப்படி ஒரு ஜேர்னலிஸ்ட் சொன்னா இவ்வளவு நாள் அடிச்சதுக்கான நெரேட்டிவும் அந்த ஒரு நெரேட்டிவ். எனக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் மேலேயும் ஒரு டவுட் இருந்துச்சு. எப்படி அவர் அதே மாதிரிதான் பேசுவாரு. ஓகே, எப்படி இருக்கும்னு நினைங்க. இது நடக்கும். மக்களுக்கு டவுட் வந்திருக்கு அவர் மேல. ஏன்னா முன்னாடி நாள் திட்டுவாரு விஜய, அடுத்த நாள் எனக்கு விஜய் பண்ணது இது சரின்னு தோணுதுன்னு பேசுவாரு. சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த மாதிரி பேசினா போதும். 1000 விமர்சனங்கள் விஜய் மேல இருக்கட்டுங்க, பட் ஆனா இன்னைக்கு அவர் பேசுனதுல அவரோட கண்ணுல பவரை பாக்குறேங்க அப்படின்னா போதும். இதேதான் ஆடியன்ஸோட மைண்ட் செட், இவரு சொல்லிட்டாரா அப்படின்னு அந்த ட்ரஸ்ட், மக்களோட இப்ப இவங்களுக்கு வேணும். அப்படி பண்ணும்போது இவங்க முக்கியமான ஜேர்னலிஸ்டோட பெரிய லிஸ்ட் எடுக்கிறாங்க. இதுல யாரெல்லாம் நமக்கு அடி பண்ணிவாங்கன்னு ஒரு பட்டியல். இதுல யாரெல்லாம் நமக்கு அடி பண்ணியலையோ அவங்களெல்லாம் ஏதாவது ஒரு ட்ராப், மணிலையோ இல்ல விமன் அசால்ட்ஸ்லயோ எதுலயாவது ஒன்று, இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல எக்ஸ்லயோ பேசி அவங்கள பேச வச்சு, இல்ல சாட்ஸோ இல்ல ஏதோ ஒன்று லீக் பண்ண வச்சு அவங்கள அவங்க இமேஜை டேமேஜ் பண்ணிடலாம். அப்படி ஒரு சர்க்கிள். அந்த இமேஜ் சர்க்கிள் டேமேஜ் பண்ற இடத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது சாட்டை துரைமுருகன், அவரு. அடுத்து முக்தார், மூணாவது நானு, 4வது மில்டன், அடுத்து யூடியூப் ரூட்டஸ் மைனர் அவரு,
அதுக்கு அடுத்து இன்னும் 2-3 பேர் லைன்ல அப்படியே லிஸ்ட்ல வராங்க. இவங்களுக்கு என்ன வச்சிருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு வேளை ஹனி ட்ராப்ல சிக்கிட்டா உடனே இவங்களோட இமேஜை டேமேஜ் பண்றது. அதான் இவங்கள வந்து மணியால இவங்கள சரி பண்ண முடியாது, ஐடியாலஜியே இவங்கள பண்ண முடியாது. எனக்கு சாட்டை திருமுருகன் பிடிக்காது, எனக்கு சாட்டை திருமுருகனோட கருத்தியெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனா நான் வந்து விஜய் வந்து பண்ணக்கூடிய, அதாவது அடிக்கிறாங்கன்னா விஜய் பண்ணக்கூடிய தவறுகளை, தாவேகா பண்ணக்கூடிய தவறுகளை அவங்க மௌனம் மூலியமா ஆதரவு களம் நீட்டக்கூடிய அந்த விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடியதான் அடிக்கிறது. இப்ப அது அவங்கள வந்து மணியால சரி கட்ட முடியாதுன்னா வேறு வழின்னா அது என்னது? இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றது. இப்ப எனக்கு ஒரு மெசேஜ் வருது, ஒரு பொண்ணுகிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. நான் உள்ள போய் செக் பண்ணி பார்த்தேன், விமனோட ஐடி தான். வந்த மெசேஜே உங்க வீடியோலாம் பார்ப்பேன், சூப்பரா இருக்கு, செம்ம ஹியூமரா இருக்கு அப்படி பேசிடுறாங்க. நான் வந்துட்டு நன்றிமா, தேங்க்ஸ் அப்படின்னு. எப்படி இப்படிலாம் யோசிக்கிறீங்க, வேற லெவல்ல யோசிக்கிறீங்கன்னு ஒரு இது என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்கானது. தொடர்ந்து அது அப்படியே பழகிருச்சுமா, தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபைன். அடுத்து உங்க டீம்ல எல்லாரும் சூப்பரா பண்றீங்க, எக்ஸ்பெஷலி நீங்க அப்படின்னும் போது இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணும். அப்படியா, ரொம்ப நன்றி. என்கிட்ட வர கான்வர்சேஷன்லாம் க்ளோசிங்லயே இருக்கும், அவங்ககிட்ட இருந்து வர கான்வர்சேஷன்லாம் அதை டெவலப் பண்றதுலயே இருக்கும். கான்வர்சேஷனை நம்ம தேங்க்யூ சொல்லிட்டு அடுத்து போகணும்ல வரும். அப்ப நான் வந்து சரிமா பாருங்க அப்படின்னோடனே எனக்கு அப்ப ஒரு பொண்ணு இப்படி இயல்பா பேசாது. முதல்ல ஒரு பொண்ணுக்கு அரசியல் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது அரசியலா பேசும், இல்ல பேசிட்டு கடந்து போயிருவாங்க. இதே போல இப்ப நான் ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு சினிமா ஃபேம்ல இருக்கேன், ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரா இருக்கேன் அப்படின்னா இந்த சாட்ஸ் எல்லாம் என்ன நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா அந்த பொண்ணு ஒரு என்டர்டைனர், நானும் ஒரு என்டர்டைனர் அப்படின்னும் போது இது எனக்கு ஓகேவா இருக்கும். ஆனா நான் ராவான பாலிடிக்ஸ் பேசுறேன், என்கிட்ட எப்படி இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து பேசணும்னு எனக்கு ஒரு டவுட் வரும்ல. அப்ப இது மாதிரி பேசும்போது ஓகேன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். அப்ப அடுத்த மெசேஜ் வந்து ஓபன் பண்ணல. மறுநாள் காலையில சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க, அப்புறம் மத்தியானம் பிஸியா, அப்புறம் ஹாய், அப்புறம் ஹலோ, இப்படி வர ஆரம்பிச்ச உடனே மறுநாள் மறுபடியும் பிஸியா, பேசலாமா ஆடினோடனே நான் திரும்ப கூப்பிட்டு, இங்கே வருமா, இந்த மாதிரிலாம் பேசாத, என்ன என் பொண்டாட்டிகிட்ட கூட நான் இப்படி பேச மாட்டேன், நீ என்னமோ பேசிகிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது அரசியல் ஏதாவது தகவல் வேணும் ஏதாவதுனா நீ கேளுங்க, இந்த மாதிரி சேட்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். அதோட அந்த ஐடியே அன்யூசர் ஐடி சம்திங் அப்படி வந்துருச்சு, ஐடியே காலி. இதே மாதிரியான ஒரு கால் வந்து மைனர் அண்ணனுக்கு போயிருக்கு, இதே மாதிரியான மெசேஜ் சாட்டை துரைமுருகனுக்கு போயிருக்கு. நான் வந்து விசாரிச்சதுல இதெல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு சாட்டை துரைமுருகனை பிடிக்காது, எனக்கு அவர் கருத்தியில அவரை பிடிக்காது. ஆனா இப்போ ஒரு தாக்குதல் வருது, பத்திரிகையாளர் மீது தாக்குதல் வருது அப்படின்னும் போது நான் பாக்குறேன் இப்ப இதெல்லாம் நடக்குது. இப்ப இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு ஜேர்னலிஸ்டோட கூட்டம் வைப்போம், எஸ்பி லட்சுமணன் இல்ல வந்து கோட்டீஸ்வரன் இல்ல மணி, இவங்க எல்லாம் தனி ஜேர்னியா இருக்காங்கல்ல. இதுல முக்கியமா நிறைய பேர் இருக்காங்க, நான் பேர் சொல்ல விரும்பல. இப்ப இவங்கள்ட்டலாம் போய் பேசுவாங்க, நீங்க விஜய் அடிக்க வேணாம், லைட்டா அடிங்க, அடிக்க வேணாம்னு சொல்ல, லைட்டா அடிங்கன்னு ஒரு பேரம் பேசுறது, இப்படி எல்லாம் பேசுறதுக்கான வேலைகள்லாம் நடக்குது. ஒரு மூத்த ஒரு பெண் ஜேர்னலிஸ்ட், பேர் சொல்ல சங்கடமா இருக்கு, ஏன்னா ஒரு பொண்ணை கரை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பெரிய உச்சத்துல இருக்கிறாங்க, நம்ம சொல்லிட்டோம்னா அப்புறம் அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வர்றதுக்கு யோசிப்பாங்க. அவங்கள வந்து பேசி வாய்ஸ் ஆஃப் காமன் ஆபீஸ்க்கு வர வச்சிருக்காங்க. அவங்களும் போயிட்டு வந்திருக்காங்க, உள்ள என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றதெல்லாமே தெரியும், அவங்க எவ்வளவு வாங்கினாங்கன்னு முத கொண்டு நமக்கு தெரியும். மூத்த பத்திரிகையாளரா இல்ல ஒர்க் பண்றாங்களா, எல்லாம் ரொம்ப அறியப்பட்ட முகம், நான் பேர் சொல்லல சரிங்களா. அப்ப இவங்க போயிட்டு வந்திருக்காங்க, ஒரு அமௌண்ட்டும் போகுது. அதுல ஒரு முக்கியமானது என்னன்னா, அந்த ஆபீஸ் போய் வாங்குறாங்கன்னு சிசிடிவிலாம் இருக்கு. ஓகே ஓகே. எலெக்ஷன் டைம்ல இது கூடவா அந்த மூத்த பத்திரிகையாளருக்கு தெரியாது? ஓகே. எலெக்ஷன் டைம்ல என்ன ஆகும், போட்டு விட்டுருவான். அந்த சேனல்லயே இன்னும் ஒரு நபரும் ஃபேமான ஒரு ஆள், ஈக்குவலா இவங்க என்ன செய்யறாங்களோ அதையே அவரும் செய்வார். இல்ல மெயின் ஸ்ட்ரீம், ஓகே மெயின் ஸ்ட்ரீம்னு நான் சொல்றேன். அதுல அந்த நபரும் வலை வீசப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவரும் வாங்குறாரான்னு இன்னும் தெரியல. என்ன இப்போ நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டை ஒருத்தவங்க மேல வைக்கிறோம்னா ஆதாரம் இல்லாம வைக்கக்கூடாது. நம்ம இந்த துறையில செயல்படுறோம், நீங்க இந்த துறைக்கு வந்திருக்கீங்க, நீங்க நக்கீரன்ல இருந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, நீங்களும் பத்திரிகையாளர் தான். என்னன்னா அடுத்தவங்க மேல வைக்கும் போதே நம்ம இவ்வளோ யோசிக்கணும், ஆதாரம் இல்லாம போடக்கூடாது இந்த செய்தி. நம்ம பத்திரிகையாளர்கள், நம்ம சக பத்திரிகையாளர்கள் பிளஸ் மைனஸ் என்ன வேணா இருந்தாலும் வைக்கும்போது ஆதாரத்தோட தான் பேசுறீங்களா? ஆதாரத்தோட தான் பேசுறோம். சரி, அங்க அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ல வேலை செய்யற சில பேர் என்னோட சோர்ஸ். கண்ணால பார்த்தண்டா மச்சான்
வந்துட்டு போயிருக்காங்கடா மச்சான் அப்படின்னு சொன்ன வார்த்தைகள்ல இருந்து நான் வந்து சொல்றேன். ஓகே சரிங்களா? இப்ப வந்து இதுக்கு அவங்க என்கிட்ட வந்து பேசினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் செம கூத்து. அப்புறம் நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் போனேன். அங்க ஒரு நம்பர் இருந்தாரு. அவரும் ரொம்ப ஃபேமான ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட். அவரும் பல சேனல் மாறி இருக்காரு. மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து யூடியூப் 2-3 யூடியூப் மாதிரி இப்போ ஒரு யூடியூப்ல ஹெட்டா இருக்காரு. பயங்கரமான ஆளு. என்கிட்ட கேட்கும் போது என்னையும் கூப்பிட்டாங்கப்பா 2 வாரத்துக்கு முன்னாடி, நான்லாம் வர முடியாதுன்ட்டேன். நாங்க கடைசியில பார்த்தா மாசம் 1 லட்சம் ரூபா அவருக்கு போகுது. மாசம் 1 லட்சம். எனக்கு சொல்லிருக்கலாம், வெறும் 1 லட்சத்துக்கா இந்த வேலை. ஆனா அந்த நபரு அதிமுகவுல வாங்குறாரு, திமுகவுல வாங்குறாரு, தாவேக்காவுல வாங்குறாரு. இப்ப ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு ஒரு ஐடியாலஜி. மூத்த பத்திரிகையாளர் தானே? என்னை விட ஒரு 2-3 வயசு முன்ன பின்ன இருக்கலாம். ஓகே டன். முன்ன பின்ன இருக்கலாம், அவ்வளவுதான். சின்ன பையன் ஒரு 2-3 வயசு, 5 வயசு அதிகபட்சம், 90% அதிகமா இருக்கலாம். சரி ஓகே. அவரு சரியா? அந்த நபர் வந்து எனக்கு என்ன ஒரு கோவம்னா, நீ வாங்கிக்க, உனக்கு பொருளாதார ரீதியா நீங்களாம் சமாளிக்க முடியாது, உனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, எனக்கு பிடிச்ச தலைவர், இவருக்காக நான் பேச போறேன், இந்த சமூகத்துல இவருக்காக வேலை செய்ய போறேன், வாங்கிக்க. ஆனா நீ அவருக்கு உண்மையா இருக்கணும்ல. எல்லார்ட்டையும் போய் வாங்கி உட்கார்ந்தா அது என்ன? அந்த கோவம் வருது. யாரோ ஒருத்தட்ட வாங்கினாலும் சரின்றீங்க. ஆமா, அதாவது காசு வாங்கிட்டு ஓட்டு போடுங்கன்னு மக்களை இது பண்ற மாதிரி இருக்கே தொடருது. அப்படின்னா நீங்க ஜான் ஆரோக்கியசாமி அடிச்சு காசை வாங்கிக்கோங்க, அங்க ஓட்டுக்கு போடுங்கன்ற மாதிரி. இவர் ஓட்டு போடல, இவர் தேர்தல் வேலை செய்யறாரு, அந்த தலைவருக்காக வேலை செய்யறாரு. நீங்க வந்து இவர் ஓட்டு போட போறல, இவருக்கு பிடிச்ச ஒரு தலைவர், அது விஜயோ இல்ல சீமானோ இல்ல யாரோ ஒருத்தர், எனக்கு நீங்க பொருளாதார ரீதியா எனக்கு உதவி செய்யுங்க, உங்களை பத்தின பாசிட்டிவ் எல்லாத்தையும் நான் இந்த சமூகத்துல கொண்டு போறேன், உங்க கருத்துக்களை இந்த சமூகத்துக்கு கொண்டு போறேன் அப்படின்னு ஊடகத்துல நான் வேலை செய்யறேன்னு சொல்றாரு. அதுக்கு அவர் கூலி கொடுக்குறாரு. அப்ப இவர் ஒரு ஆள்கிட்ட வாங்குறதுனால நீங்க அப்படி வந்து நம்ம இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் நம்மளோட வெறுப்புகளை வெளியில காட்டவே முடியாது. நம்மள மீறி எங்கேயாவது வெளிப்படும். அப்படி காட்டுனாவே நமக்கு ஒரு பட்டம் குத்திடுறாங்க. நம்மள மீறி சம்டைம்ஸ் அது வெளிப்பட்டுரும். அந்த மாதிரிதான் ஊடகத்துல நடுநிலைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. வெளிப்படும். நம்ம எவன் நடுநிலைன்னு சொல்றானோ அவன் வந்து திருட்டு பையன். ஒண்ணு ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்ல நடக்கல, இததான் செய்தியா கொடுக்கணும். இங்க நடுநிலையா நீ நடந்திருக்குன்னு இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அண்ணாமலை ஒரு வாரம் சாப்பிடாம இருந்தா கேன்சர் போயிரும் முட்டாத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்ப இவர் பேசியிருக்காரு, இவரு பேசல அப்படின்னு ஒரு ஃபேக் நியூஸ், இவர் பேசியிருக்காருன்னு உண்மையான ஃபேக்ட் நியூஸ். வீடியோவே இருக்கு. நடுநிலையா நீங்க இருந்து என்ன நியூஸ் கொடுப்பீங்க? இல்லவே இல்ல. நீங்க அப்படின்னா பேசினாரா பேசலையான்னு தெரியல, அத நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். வீடியோ கீழ போடுவாங்க மக்கள். இப்ப அண்ணாமலையுடைய விசுவாசிகள் என்ன செய்வாங்க? இது மாதிரி இந்த ஆய்வு அறிக்கை இப்படி வெளியிட்டு இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு அவருக்கு பாசிட்டிவா பேசுவாங்க. இது அறிவியல் பூர்வமா இது வந்து சாத்தியமே இல்லாதான்னு நெகட்டிவ்ல இருக்கவங்க பேசுவாங்க. டாக்டர்ஸே கமெண்ட்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் இப்ப இவங்களுக்கு பாசிட்டிவா வேலை செய்யறாங்கல்ல. அப்ப அந்த ஜேர்னலிஸ்டுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, நீ வந்து இந்த தேர்தலுக்காக நீ என்னமோ பண்ணிட்டு போ, ஏதோ ஒரு வகையில அது சரின்னு வச்சுக்கு வாங்கிக்கலான்னு. ஆனா நீ எல்லார்ட்டையும் வாங்குறன்னா நீ யாருப்பா அப்படின்னு யோசிக்க தோணுது. இவரு ஒரு ஆளு. அடுத்ததா உங்களுக்கு வந்து பட்டியலோட உங்களுக்கு வந்து நான் வந்து பேரை சொன்னா நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேணாம் அது, ஏன்னா அவங்களும் அடுத்து போகணும்ல, அதனால ஏதோ ஒரு வகையில அவங்கள நேர்ல எல்லாம் பாக்குறேன் அப்படின்றதுனால எனக்கு சங்கடமா இருக்கு. இந்த ஈகார்டு எல்லாத்துக்குமே பொருளாதார சிக்கல் இருக்கு. மீடியால வேலை செய்யறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஈவன் ஒரு 5 years முன்னாடி மீடியா இருந்தது வேற, ஒரு 5 years மீடியா இருக்கிற நிலைமை ரொம்ப 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 மோசம். அதனால வந்து பொருளாதார சிக்கல்லையே தான் எல்லாரும் வந்து ஒவ்வொரு நாளையும் ஓட்டுற மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால வந்து காசு வாங்குறாங்க வாங்கல அதை வந்து நம்ம நியாயப்படுத்தவோ குற்றம் சொல்லவோ நம்ம இங்க வரல. பட் யாரெல்லாம் அதுல சிக்கியிருக்காங்கன்றத பத்தி தான் பேச போறோம். அவங்கவங்க அது அவங்க இருக்கும். அடுத்து ஈகார்டு தாங்கல்ல ஒரு 4 மெயின் ஸ்ட்ரீம் இருக்கு. காசு வாங்கினாலும் ஒரு நியாய தர்மம் வேணாமா எசமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம போகணும். ஆமா, ஒரு 4 மெயின் ஸ்ட்ரீம் இருக்கு ஈகார்டு தாங்கல்ல. அந்த 4 மெயின் ஸ்ட்ரீம்ல ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல ஒரு நபர் இருக்காரு. அவர் பேரு வந்து நகைச்சுவை நடிகர். 4 மெயின் ஸ்ட்ரீம் தானே இருக்கு. என்னென்ன? புதிய தலைமுறை வேந்தர், ஜெயா டிவி இருக்கு, ஜீ தமிழ், அது ஏடிஎம்கே ஓடுது, கலைஞர் டிஎம்கே ஓடுது. அது எப்படி நீங்க ஜீ தமிழ்? ஜீ தமிழ் ஓகே, ஜீ தமிழ் இருக்கு. அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் தானே? ஜெயா டிவி மெயின் ஸ்ட்ரீம் தானே? ஜீ தமிழ் மெயின் ஸ்ட்ரீம் கிடையாது தோழர். ஜீ இருக்குங்க,
ஜி நியூஸ் வருதா? ஜி இருக்கு. சரி, அதுலதான் நான் உங்களுக்கு வரைக்கும் ஜனநாயகன் பார்த்ததே ஆடியோ லான்ச்ல இது ரிலீஸ் பண்ணாங்களே. அது யூடியூப் மட்டும் தான் நான் இல்ல 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 நினைச்சேன். டிவி mainstream இருக்கா? தான் அதுவும். அட கொடுமையே, அப்புறம் எப்படி அது பார்த்திருப்பாங்க mainstream அந்த தான். ஆடியோ லான்ச்? சரி போங்க. அப்ப பாருங்க அதுலயே எல்லார் அந்த வீட்லயும் நினைச்சப்ப வைஃபை இந்த இருக்குன்றதுனால நாலுல தப்பிச்சாங்க. இந்த நாலுல ஏதோ ஒரு சேனல்ல ஒரு சரி. வேலை செய்யற அது எல்லாருக்கும் மக்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரி ஒரு விடுங்க. நகைச்சுவை பெயர் கொண்ட ஒரு ஜேர்னலிஸ்ட், நகைச்சுவை நடிகர் பெயர் கொண்ட ஒரு ஜேர்னலிஸ்ட். சரி, அது யோகி பாபோ, சந்தானமோ இல்ல வந்து வடிவேலோ யாரோ ஒரு இந்த மூணுத்துல ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. ம், அவரு ஒரு மிடில் ரேஞ்ச்ல இருக்கிற ஒரு பொசிஷன்ல இருக்காரு. ம், தாவேகாவுல மிடில் ரேஞ்ச்ல இருக்கிற ஒரு பொலிட்டீஷியன்ட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டா வாங்குறாரு. ம். அதே சேனல்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டரா இருந்து ஒரு தாவேகா பார்ட்டி ஒரு இந்த ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் mainstream-க்கும் விட்டலாம் தோழர். ஏன்னா நம்ம அவங்க இதுக்கு போக வேணாம். ஆமா ஆ. இல்ல மெயின் ஸ்ட்ரீமுக்கு பத்திரிக்கையாளர்கள்ன்ற இது மட்டும் போதும். ஆமா, மெயின் ஸ்ட்ரீம்ல மோஸ்ட்லி என்னோட இப்ப நான் 14 வருஷம் ஆகுது மீடியா வந்து வாங்கிடுவாங்க. 8 நீங்க வருஷம் சேனல்ஸ் வாங்குறதெல்லாம் ஒர்க் சும்மா ஒரு பண்ணிருக்கேன். கவர்ல இன்னைக்கு 2000 500 தான். நம்ம குற்றச்சாட்டா வைக்கல. அதனால ரிப்போர்ட்டர்ஸோட வாழ்க்கை வேற, அவங்களோட இது வேற. அதனால நான் அதை சொல்லல. நீங்க வந்து 2000 500 1000 5000 அதெல்லாம் வேற. கவர் கொடுக்கறது வேற. அப்படிங்கிறது எல்லா இதுலயுமே இருக்கு. எல்லா அதுதான் ஈவென்ட்ஸ்ல கூட இருக்கு. அதனால நம்ம அதை அப்படியே விட்டுருவோம். நான் சொல்றது லட்சங்கள்ல. ஓ. நான் சொல்றது லட்சங்கள்ல ரிப்போர்ட்டர்ஸ்ல ஒரு சில ரிப்போர்ட்டருக்கு மட்டும் கிடைக்குதுன்னு சொல்றேன். அது குறிப்பா டிவிகே பார்ட்டிக்குன்னு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு ரிப்போர்ட்டரை நியமிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அது போகுது. அது நியமிக்கல, வாங்கிட்டாங்க. இருக்கலாம், வாங்கி அது ஒண்ணு போகுது. அடுத்ததா சமீபத்துல திருமணமான ஒரு பெண் ஆங்கர், லேடி சூப்பர் ஸ்டார் பெயர் கொண்ட ஒரு பெண் ஆங்கர்னு கூட வச்சுக்கோங்க. 75,000 ரூபாய் மாசம் வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து போகுது. அவங்க வேலை என்ன அப்படின்னா, என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆங்கருக்கே இவ்வளவு கொடுக்குறேன்னு தெரியல எனக்கு. சில நேரங்கள் அந்த செங்கோட்டையன் கட்சியில சேரும்போது அந்த அவங்களுடைய சேனல்ல அது வந்து ஜீல ஆரம்பிக்கும். மவுண்ட் ரோட்ல இருக்க தெரியும் தோழர், எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. விடுங்க, நான் சொன்னா மாட்டிப்பல. எனக்கு போன் பண்ணி என்னடா அப்படின்னு யூடியூப் சேனல் பாஸ்வேர்ட் இது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து எனக்கு போன் பண்ணி கேட்டுருவாங்கனால நான் சொல்றேன். அவங்க இந்த செங்கோட்டையன் கட்சியில சேரும் போது சம்பந்தம் இல்லாம இங்க எல்லாரும் கேக்குறாங்க, என்ன மாற்று கட்சியில இருந்து வந்தோடனே பதவியா, அதுவா, எப்படி மாற்று, அப்போ இருக்கவங்களுக்கு 20 வருஷம் ஓட்டணவங்களாம் பதவி இல்லையான்னு எல்லாம் கேள்வி கேட்கும் போது ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் ட்ரெண்ட் ஆகுது. அந்த ஷார்ட்ஸ் என்ன அப்படின்னா, புசியானந்த் பேசுறது, நம்ம கட்சியோட பைலாவை மாத்திருக்கோம், அந்த பைலாவில வந்து பாத்தீங்கன்னா புதிதாக வருபவர்களுக்கும் அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பைலாவை மாத்தி. அவர்தான் அன்னைக்கு நெஞ்சு தண்ணி பொட்டைக்க பேசினாரு. கட்சியில புதுசா கார்ல வந்து இறங்குறவங்களுக்கு எல்லாம் பதவி கிடையாது, கட்சி அந்த காலத்துல கொடிதான் பதவின்னு. இது ஆனா ஏதோ ஒரு மேடையில இவர் இதை பேசியிருக்காரு. இந்த வீடியோ சம்பந்தம் இல்லாம செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில சேரும்போது அந்த சேனல்ல வைரல் ஆகுது. ஏன்னா நாங்க எப்பயும் பைலாவை மாத்திட்டோம்டா அப்படின்னும் போது மேபி அதுக்காக ஃபர்ஸ்ட் லைனை எடுத்தா எல்லாருமே எக்ஸ்ல தான் வராங்க. நியூஸ் 18ல ஒரு முக்கியமான ஒரு நபர் ஒருத்தர் வேலை செஞ்சாரு. ஏன்னா இப்ப அவர் இல்ல, அதனால நான் அவர் பேரை சொல்லலாம். செல்வகுமார்னு ஒருத்தர், பெரிய முக்கியமான ஜேர்னலிஸ்ட். அவர் இப்ப வாய்ஸ் ஆஃப் காமன்ல தான் இருக்காரு. அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் நாஞ்சில் சம்பத், ஃபெலிக்ஸ் இவங்க எல்லாருமே உள்ள ஈர்க்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இப்ப அவர் சேனல்ல இல்ல, அதனால தைரியமா சொல்றேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை. அதே ஈகாடு தாங்கல்ல ஒரு மெயின் ஸ்ட்ரீம் வந்து ஒரு இங்கிலீஷ் மேகசினும் நடத்துது. அதுல வேலை செய்யற ஒரு நபர் பேர் வந்து மகாலிங்கம், அந்த மாதிரி ஏதாவது வரும். அது அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் செட்டில்மெண்ட் எல்லாமே போகுது. இதெல்லாம் எப்படி இவங்க ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்னா, வாங்க எங்களுக்காக வேலை செய்யுங்க, நான் முன்னாடியே சொன்னதுதான். அப்படி ஒரு ஆங்கில பத்திரிகையுடைய ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு இந்த ஜான் ஆரோக்கியசாமி டீம்ல இருந்து கால் போயிருக்கு. அவர் என்னன்னா, நீங்க உங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாம் விஜய் பாக்குறாரு, சூப்பரா எழுதுறீங்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவரும் தேங்க்ஸ்ங்க, சரி நீங்க கொஞ்சம் ஆபீஸ் வரீங்களா, மீட் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு இந்த ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருக்காரு, நான் ஏன் வரணும், உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வந்து என்னோட கேபின்ல வந்து பாருங்க, நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு அந்த டீம் சொல்லியிருக்கு, நாங்க வந்தா அங்க கண்ணாடி எல்லாம் நொறுங்குமே, லத்தி சார்ஜ் எல்லாம் நடக்குமே. இது எவ்வளவு பெரிய அடாவடித்தனம், மிரட்டல் பாருங்க. அப்போ உடனே இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த நடந்த கான்வர்சேஷன் ஒரு ஆர்டிகலாவே போட்டாரு, ஆன்லைன்ல ஆர்டிகலாவே போட்டாரு. அப்ப இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் நடக்கிறது. இவங்க அந்த 2 கேட்டகரி வச்சிருக்காங்க. நீ விஜய் நல்லா அடிங்க, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இறங்கி அடிங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அடிங்க. ஆனா எலெக்ஷன் டேட் அறிவிச்ச உடனே டக்குன்னு
இருக்கலாம் பாருங்க. விஜய் எனக்கு தெரிஞ்சு நானே விமர்சனம் பண்ணிருக்கேன். ஆனா எடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மனசுல விதைக்கணும். அப்பதான் வந்து விஜய் வெற்றி பெறுவார் போறல. ஏன்னா பலருக்கு வந்து விஜய் எல்லாம் எங்க வெற்றி பெற போறாரு அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்கலாம். ஏன்னா அதிமுக இருக்கு, திமுக இருக்கு, மிக பெரும் கட்சிகள் ரெண்டும். விஜய் சொற்ப வாங்குவாரு. அப்ப நம்ம ஓட்டை ஏன் வேஸ்ட் பண்ணணும், வழக்கம்போல போட்டு போயிருமேன்ற தாட் இருக்கலாம் சாமானியனுக்கு. அப்படிங்கும் போது விஜய் வெற்றி வருவாருன்னு சொல்லி திணிக்கணும்னா போடுறாங்க விஜய்க்கே போட்டுருவோம் அப்படின்னு போடலாம். வீடியோவை நான் வெளியிடுறேன். இந்த வீடியோல இவ்வளவு டீடைல் எக்ஸ்ட்ரா டீடைல்லாம் போட்டு வெளியிடுறேன். நைட்டு எனக்கு ஒரு 4 சேனல்ல இருந்து கால் வருது. நைட் எனக்கு கால் வரும்போது அது நான் சந்தோஷமா போயிருப்பேன். வந்த கால்ல நான் என்ன நினைச்சேன்னா, எங்க நீ பேசுனது தப்பு, எங்க சேனல்ல இருந்து யாரும் அவ்வளவு வாங்கல, நாங்க நேர்மையின் குரல், உண்மையின் பக்கம், எதிரொலி ஆதாரம் வச்சிருக்கியா, ஆதாரத்தை குடுற, ஆதாரம் இல்லாம எப்படி நீ சொல்லலாம் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்ல வேற யார் யார் பேர் எங்க சேனல்ல இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அது கூட நல்ல நோக்கம் தானே தோழர். அந்த பேர் இருக்கிறவங்க அந்த சேனல்ல அந்த நேம் எல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்கள வேலையை விட்டு தூக்குறதா முடிவு பண்ணிருப்பாங்க. அப்பனா ஏற்கனவே நான் சொன்ன பட்டியல உண்மைன்னு அர்த்தம், காசு வாங்குறாங்கன்னு அந்த சேனலுக்கே தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது ஒண்ணு இருக்கு, இது ஒண்ணு இருக்கு. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? இல்லையா? சேஃப் ஜோன் என் பேர் அதுல இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்றேன். அந்த இதுல இருந்து கேக்குறாங்க, என் பேர் அதுல இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் சொன்னேன்ல, இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன், டீ குடிச்சேன், அவரு வாங்குறாரு அப்படின்னு சொன்னேன்ல. அவரு வந்து அவரு எனக்கு என்ன சொல்றதுன்னா, அவருக்கு ஒரு நபர் ஃபோன் பண்ணி வாங்குறியா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா நான் வேணா இனிமே வாங்கலண்ணே, இவ்வளவு பிரச்சனையாகும்னா நான் வாங்கலன்னு அவர் வந்து திரும்ப பகிரங்கமா அவர் பேசுறாரு. தப்பு இல்லைன்னு தானே சொல்லணும். அவர் சொன்னா, என்ன இது மாதிரி பிரச்சனை ஆகும்னா நான் வாங்கலண்ணே அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் ஒரு தகவல் தரேன் தோழர். அவர் பிரபலமான யூடியூப் சேனல், அதாவது பிராண்டட் லிஸ்ட்ல அந்த சேனலும் இருக்கும். எந்த ஆதரவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழுக்காக வந்து போராடிய களத்துல இருந்து நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சேனல். அந்த சேனல் வந்து நீங்கள் வந்து 1 லட்சம் 2 லட்சம் பேசிட்டு இருக்கீங்க. அவங்க மொத்தமாவே குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. அதாவது தாவேக்கா அவங்கள குத்தகைக்கு எடுத்திருக்கா, வேணாம் தாவேக்கா அவங்கள குத்தகைக்கு எடுத்திருக்கா, இல்ல இவங்க வந்து தாவேக்காவை குத்தகைக்கு எடுத்திருக்காங்களான்னு தெரியல. லைவ் கொடுக்கறது, ஃபுட்டேஜஸ் கொடுக்கறது, பல யூடியூப் சேனல்ல பிரைன் வாஷ் பண்ணி போட வைக்கிறது. அதாவது விஜயும் சரி, விஜய் வீடியோஸை போட்டா மக்கள் ஏன் பாக்குறாங்கன்றது தெரியல. ஆனா பாக்குறாங்க அப்படிங்கும்போது எல்லாருமே விஜய் சம்பந்தப்பட்ட, இப்ப நாமளுமே ஏன் பேசுறோம், நமக்கு வந்து சேனல் நடத்தி ஆகணும், பொருளாதார ரீதியில நம்ம சஸ்டெயின் பண்ணி ஆகணும் போது நம்ம மற்ற விஷயத்த பேசும்போது விஜயும் பேசி ஆகணும். மக்கள் தேடி தேடி அதை தான் பாக்குறாங்கன்றதும் போது, இன்னொன்னு விஜய் வந்து புதுசா வராரு, ஒரு குறிப்பிட்ட முதல் தேர்தல் தானே, முதல் தேர்தலோட அவருக்கு வந்து ஒரு அரசியல் புரிதல் வந்துரும்னாலும் ஓகே, இல்ல சொற்ப மக்கள் தானே விஜய் வந்து பாக்குறாங்க, அந்த யங்ஸ்டர்ஸ் தானே, அதோட விட்டு போயிடலாம், அவருக்கு அரசியல் புரிதல் என்ன இருக்குன்றது அந்த மக்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஓகே. பெரும்பான்மையான யங்ஸ்டர்ஸ் போய் நம்புறாங்க. அப்ப நம்புறாங்க போது அவர் அதுக்கு தகுதியான இடத்துல இருக்காரு, அவர் செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னு சுட்டி காட்டுறதுக்காகவும் நம்ம பேசுறோம். ஆனா அந்த சேனல் வந்து என்ன பண்றாங்கன்னா, பல யூடியூப் சேனல்ல போடாத யூடியூப் சேனல்ல கூட பேசி அதுல அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் தரதா சொல்லுவாங்களே, அதுல பெரும்பான்மையான அமௌண்ட் இவங்க அடிச்சுட்டு ஒரு 25% தான் அவங்களுக்கு தர்றது. அது போக குத்தகைக்கு எடுத்ததுக்காகவே பல லட்சங்கள் இவங்களுக்கு வருது. அதை தாண்டி இப்படியெல்லாம் வேற இடையில வேற ஸ்கேம்லாம் நடக்குது. நம்ம அதுக்காக நியாயத்துக்கு குரல் கொடுக்கணும். நீங்க அது ஒண்ணா, இப்ப எனக்கு போன் வந்துச்சு, நான் இதெல்லாம் வந்து அவங்க வாங்குறாங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனா வந்து என் பேர் இருக்கான்னு கேட்டு அவங்க சேஃப் ஜோனுக்கு போறாங்க. இது போட்ட உடனே இன்னும் சில ஜேர்னலிஸ்ட் எல்லாம் நைட் எனக்கு போன் பண்ணி, நீ சொன்னது உண்மை, எனக்கும் இந்த ட்ராப் நடந்திருக்கு, எனக்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி நான் கற்பனையிலே எட்டாத பணத்தை எனக்கு கொடுத்தாங்க, நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் சம்பாரிச்சிருப்பேன்ல அந்த பணத்தை எனக்கு 1 டைம் செட்டில்மெண்டா கொடுத்தாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு. நீங்க அப்படியே கம் டு இந்த பத்திரிகையாளர் சம்பாதிச்சிருக்காருன்றது எனக்கு ரொம்ப இல்ல, வாங்கவே இல்லை அவரு. இல்ல அந்த அவ்வளவு பெரிய அமௌண்ட் அவர் சம்பாரிச்சிருக்காருல இவ்வளவு வருஷம் உழைப்புல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த மெயின் ஸ்ட்ரீமுக்கு வாங்க, லைவ்ல பெரிய ஸ்கேம் நடக்குது. நீங்க ஒண்ணும் இல்ல லைவ்ல தாவேக்காவுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பெரிய ஸ்கேம் நடக்குது. விஜயோட வீட்டு கதவு, இந்த கதவை மறைச்சாலும் மக்களுக்கு தெரியும். கதவை 1 மணி நேரமா இந்த சேனல் லைவ் போட்டிருக்கு. வெறும் வீட்டு கதவை, நான் வேணா ஓட்டி வேணா காட்டுறேன். 1 மணி நேரமா இந்த வீட்டு கதவை லைவ் போட்டிருக்கு. இப்ப ஓட்டுனது 1/2 மணி நேரம், இப்ப 3/4 மணி நேரம் ஓட்டி இருக்கேன். 1 மணி நேரமா இந்த கதை வந்து லைவ் போட்டிருக்கு. இப்ப கீழே வந்து எத்தனை பேர் பார்த்திருக்கான்னா 11 லட்சம் பேர் இந்த கதவை பார்த்திருக்கான். 11 லட்சம்னா 1 கோடி பேர் கிட்ட மக்களை வந்து முட்டாளாக்கி இருக்கானுங்க இந்த திருட்டு பசங்க.
என்ன மோட்டிவ்ல பாப்பானா, கதவு விஜய் கதவு திறந்து விஜய் எப்ப வெளியில வருவார், வந்துருவாரா. நீங்க சொன்ன அந்த சேனல்ல தான் அவருடைய வாட்ச்மேனோ இல்ல யாரோ வந்து வெளியில வந்தாங்க திரும்ப உள்ள போயிட்டாங்கன்னா லைவ்ல சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, மோசமான ஒரு செட்டப் நடக்குது. இப்ப இந்த கம் டு நைட் பேசின ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு வர, அவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு வீக்லி மேகசின்ல வேலை செய்யறாரு. நான் என் சேனல்ல பேரோட மென்ஷன் பண்ணிட்டேன், இருந்தாலும் இங்க சிக்கல் ஆகுன்றனால நான் பேர் மென்ஷன் பண்ணல. ஃபேமஸான ஒரு மேகசின்ல வேலை பார்க்குறாரு. அப்போ வந்து தலைவா படத்தோட ப்ரொடியூசர் வந்து தானு, கலைப்புலு எஸ் தானு. அப்போ அடுத்து அது முடிச்சுட்டு துப்பாக்கி படத்துக்கு வராரு. இல்ல துப்பாக்கி அப்புறம் தான் தலைவா வருதுன்னு நினைக்கிறேன். வரும்போது இவங்க இந்த மேகசின்ல எப்பெல்லாம் சர்க்குலேஷன்ஸ் விற்பனை கம்மியாகுதோ அப்பெல்லாம் அஜித்தையும் ரஜினியும் போர்ட்ரேட் பண்ணி விட்டுருவாங்க. நள்ளிரவில் நடுரோட்டிற்கு வந்த தலை, பதறிய காவல்துறையினர் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு உள்ள போடாங்க. போய் பார்த்தா அவர் நைட் அன்டைம்ல பைக்ல ரைடு போயிருக்காரு. அப்ப ஹெல்மெட் இப்படி தூக்கி காமிச்சோடனே போலீஸ் எல்லாரும் தலைன்னு கத்திருக்காங்க. அவ்வளவுதான். இது ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல வந்து ஒரு செய்தியை இவங்க ஒரு பெரிய ஆர்டிகிளாவே போட்டாங்க. அப்போ மேகசின் நல்லா சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சு கவர் ஸ்டோரி. ஸோ அப்ப இந்த மாதிரியான வேலை எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கிறது. அப்ப தானு வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து பேசி இந்த வீக்லி மேகசின்ல அப்ரோச் பண்றாரு. அவர் என்ன, அந்த நபர் யாருன்னா கோசல் ராம். அவருக்கு உயிரோட இல்லை, அவர் வந்து கோவிட்ல இறந்துட்டாரு. நீங்க வந்து ஏன் அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு சர்வே எடுக்கக்கூடாது, அவர் தான் அரசியலுக்கு வந்துட்டார்ல, நீங்க ஏன் அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு சர்வே எடுக்கக்கூடாது, பிளான் பண்ணுங்க அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஆன்லைன் பிளஸ் ஆஃப்லைன்ல ஒரு போலிங் நடக்குது. இந்த ஆன்லைன் போலிங்ல அஜித்குமார் வந்துடுறாரு ஃபர்ஸ்ட்ல, அடுத்த சூப்பர் ஸ்டார்ல. உடனே இதை ரிப்போர்ட் அடிச்சு பிளாக் பண்ணி முடிச்சு விட்டுறானுங்க. தெரியும், கால் பண்ணி பேசினதா அந்த இதெல்லாம் தகவல் வந்துருச்சு. அடுத்ததா ஆஃப்லைன்ல, அதாவது மேகசினுக்கு ஆஃப்லைன்ல போய் மக்கள்கிட்ட நேரடியா போலிங் பண்ணதுல இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, நேரடியா போய் விஜய் ரசிகர் மன்றத்திலேயே போய் போலிங் பண்ணிருக்கானுங்க. போலிங் பண்ணி விஜய் தான் அடுத்த ரசிகர் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி இவனுங்களே பட்டத்தை அறிவிச்சு ஒரு பெரிய கிரவுண்ட்ல ஒரு செட்டப்லாம் ரெடி பண்ணிடலான்னு பிளானிங். ஆனா ரஜினி ரசிகர் சும்மா இருப்பாங்களா? அங்கேருந்து ஃபோன் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னோடனே சத்தம் இல்லாம அந்த மேகசின் அலுவலகத்துக்கே விஜயை வர வச்சிட்டாங்க. விஜய், அப்புறம் பிரியா ஆனந்த், அப்புறம் வந்து அந்த தலைவா படத்துல ஒரு மார்வாடி கேரக்டர்ல ஒரு ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க, அவங்கள வர வச்சு நீங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு பட்டம் கொடுக்குறாங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த மேகசினோட எம்டி ஓனர் அன்னைக்கு அந்த இடத்துல இல்லவே இல்லை. எனக்கு வேற வேலை இருக்குன்னு கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. கொடுத்தது அங்க இருக்க எம்ப்ளாயி தான் கொடுத்தாங்க. விஜய் அதை வாங்கிட்டு போயிருக்காரு. விஜய் போயிருக்காரா? போய் வாங்கிட்டு, அதை ஒரு ஆர்டிகிளாவும் அவங்க போட்டிருக்காங்க மறுபடியும். இப்ப இந்த அங்க வேலை செஞ்ச அந்த ஜேர்னலிஸ்ட் ஒரு வீடியோ, இதை வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு யூடியூப்ல வீடியோவா வெளியிடுறாரு. இவங்க வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து ஃபோன் பண்ணி, எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க, நீங்க இப்படிலாம் பேசுனீங்கன்னா மேகசினோட சர்க்குலேஷன் கம்மியாகும் அப்படின்னு இருக்காங்க. சார், நீங்க வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருக்கீங்க, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், சம்பந்தம் இல்லாம அந்த நிறுவனத்தோட மேகசின் சர்க்குலேஷன் கம்மியாகும், நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேட்டாரு. இல்ல, அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க, அதெல்லாம் கம்மியா. இப்ப எந்த மேகசின் வித்து தீக்குது? மேகசின் நடத்துறவங்க எல்லாம் ரொம்ப நஷ்டத்துல தான் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க ஒரு ஆசைக்காக, தன்னுடைய விருப்பத்துக்காக நம்ம பாரம்பரியமா பண்றமேனு நஷ்டத்திலேயே போனாலும் பரவாயில்ல, சர்க்குலேஷனே விற்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம பாரம்பரியமா பண்றோம், நம்ம இருக்கிற வரைக்கும் பண்ணுவோம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மேகசினும் லாபத்துல எல்லாம் விக்கல, தெரியல போல. இப்ப இவரு போன் பண்ணிட்டு எனக்கு வச்சிருங்க போனை வைங்கன்னு சொல்லி வச்சிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு போன் பண்ணி, ஆதவர்ஜுனா வந்து விசிகாவில இருந்து தாவேக்கா பண்ணிட்டாரு, நீங்க வந்து ஆதவர்ஜுனா பாசிட்டிவா போடலான்னு பரவாயில்ல, விசிகாவை அடிச்சு பேசுங்க, எனக்கு வேற வேலை இல்லை வைடு அப்படின்னு இவரு திரும்ப வச்சிட்டாரு. திரும்ப மறுபடியும் போன் பண்ணி, உங்களுக்கு டிஎம்கே எல்லாம் ஃபண்டு தராது, நாங்கள் உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டு தரோம், அங்கே எங்களுக்காக ஒர்க் பண்ணுங்கன்னு இவர் வேணான்னு மறுபடியும் வச்சிட்டாரு. இவர் போட்ட வீடியோ ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிட்டானுங்க, டெலிட் பண்ண வச்சிட்டானுங்க. ஆனால் நான் சொன்ன மேட்ரை ஒரு மாதத்துக்கு முன்னாடி சுந்தரவல்லி வந்து அவங்களோட சேனலில் போட்டு வச்சிருக்காங்க, செம்புலம்ன்ற ஒரு சேனலில் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ இது எல்லா லாபிஸும் நடக்குது. இப்போ ஜேர்னலிஸ்ட் கம் டு ஜேர்னலிஸ்டோட ட்ராப்புக்கு வருவோம். இவனுக்கு ஏதோ ஒரு வகையில் வராங்க. இப்போ மைனரோட அவருக்கு வந்து ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் போயிருக்கு. அதுல வந்து என்னன்னா, நீங்க வந்து நல்லா பண்றீங்க, சூப்பரா பண்றீங்கன்னு அவருக்கு அசிங்கமா திட்டிட்டு வச்சிட்டாரு போன். இப்படி எல்லாருக்குமே கால் போகுது, எல்லாருக்குமே வாய்ஸ் ஆஃப் கால் வந்து அப்ரோச் பண்றாங்க. இப்ப என்ன அப்ரோச் பண்ணாங்க, நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ப மாட்டாங்க. அதனால என் கதையவே நான் சொல்லல. எனக்கு எப்படி அப்ரோச் பண்ணாங்க, எவ்வளவு அப்ரோச் பண்ணாங்க நான் சொன்னா நம்ப மாட்டாங்க. நான் ஸ்கிரீன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். தலையை, அதாவது வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்தே. ஆமா, டைரக்டா. ஆமா, துப்புரவு பணியாளர் போராட்டம் நடக்கும் போதே அப்ரோச் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே. அப்ப அங்க நான் இருக்கேன், இந்த பக்கம் சவுக்கு இருக்காரு. அந்த நாள் வந்து சிடிஆரும்
நிர்மலும் அன்னைக்கு வந்து அவங்கள பாக்குறாங்க. அன்னைக்கே என்ன வந்து சிடிஆர் நிர்மல் 2 பேரும் ஒருத்தர் தான். சிடிஆரும் ஆதவும் ஒரே நாள் வந்து அங்க வந்து பாக்குறாங்க துப்புரவு பணியாளரை. பார்க்க வந்துட்டு அவர் கிளம்பும் போது அங்க இருந்து ஒரு நபர் உள்ள இருந்து வராரு. உள்ள இருந்து வந்துட்டு அன்னைக்கு எனக்கு வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ல இன்னொருத்தரும் எனக்கு ஃப்ரெண்டு தான். அவர் போனதுக்கு அப்புறமா இன்னொரு நபர் வராரு. அவர் அட்வொகேட். அவர் வந்து என்ன தனியா கூட்டு போய் நீங்க சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறேன். அப்படின்னு நீ என்னதான் அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா சுத்தி இருக்கிற எல்லாரையும் அப்ரோச் பண்ணியிருக்கானுங்க. இப்ப நமக்கு என்னன்னா யாரையுமே நம்ப முடியல. யாரெல்லாம் விஜய் திட்டுறாங்களோ அவங்கள சந்தேகப்பட வேண்டியது அப்படின்ற மாதிரி அடுத்த நாள் பார்க்கணும் நீங்க உடனே. ஆமா, அந்த மாதிரி சந்தேகப்பட வேண்டியிருக்கு. இப்ப எனக்கு என்னன்னா, நான் இந்த ட்ராப் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் ரிவீல் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. நான் மட்டும் உஷாரா இருந்துட்டு நீங்க எல்லாம் சேர்த்த எக்கடா கேட்டா எனக்கு என்னடா, நான் சேஃப் ஜோன் போக முடியும். ஆனா இவங்களை காப்பாத்துறது என்னோட ஒரு சைடு மோட்டிவ் தான். ஆனா அதே நேரத்துல உன்னை கருத்தியல உனக்கு எதிர்க்க தெரியாம நீ எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு வேலையில இறங்கி இருக்க பாரு. இந்த மாதிரி விஷயம்னா அதுக்கு அரசியலுக்கு வரணும்னு அவசியமே இல்லையே. இது பாஜக பண்ணக்கூடிய சாக்கடைத்தனமான ஒரு அந்த வேலையை நீ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னா உன் வார் ரூம் வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்க. பாஜகவும் தாவேக்காவும் வேற வேற. தாவேக்கான்னு மறுக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு பராசக்தி ஒட்டுமொத்த டீமும் பேரை மென்ஷன் சொல்லாம செருப்பால் அடிச்சிருக்கு. ஆமா, நம்ம அதை பத்தி அடுத்து பேசுவோம். பத்திரிகையாளர்களை நம்ம வந்து அம்பலப்படுத்துறோம் அதெல்லாம் கிடையாது. அவங்கள அலர்ட் பண்றோம், எதுலயும் சிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்றோம். இது வந்து பணம் வாங்குறது கொடுக்கறது இதெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் இதெல்லாம் காலங்காலமா வந்து சின்னதா இருந்துச்சு. இப்ப இது வந்து ஆபத்தான இடத்துக்கு போகிறதா பார்க்க முடியுது. சரி, அலர்ட்டா இருக்கட்டும். மீண்டும் பேசும். நன்றி.